ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தந்தை பெரியார் அவர்கள் 1947 ஆகஸ்ட் 15 அன்று இந்தியா விடுதலை பெறுகிறது என்று அறிவித்த போது இது விடுதலை அல்ல, இது மேடோவர் என்று சொன்னார். ஆனால் இந்த இரண்டும் இன்றைக்கு சமநிலைப்பட்டு நாம் என்ன காரணங்களுக்காக எதிர்த்தோமோ அந்த அரசியல் சாசனத்தை உருவாக்கிய காங்கிரஸ் கட்சி இன்று நாம் சொல்லுகிற திருத்தங்களை ஏற்றுக்கொள்ளுகிற இடத்திற்கு மாறியிருக்கிறது. இனி அவர்களுடைய அடுத்த அறிவிப்பு, இந்த அரசமைப்பு சட்டம் வேண்டாம், மனுஸ்மிருதியே போதும் என்று வரப்போகிறது. இதை தவிர சில மறைமுக ஏற்பாடுகளை கொண்ட ஒரு டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் அவர்களிடம் இருக்கிறது. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல பெண்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சா அப்படின்னா பெரிய கேள்வி. ஏன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் சட்டத்தில் இருக்கு. ஆனால் பெண்கள் நினைச்சதெல்லாம் பேசிட முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் இந்த சர்டிபிகேட்டை நம்ம சொல்லலை, தமிழ்நாடு அரசு கொடுக்கல, ஒன்றிய அரசினுடைய நல்வாழ்வுத்துறை அறிவிச்சிருக்கிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த நிகழ்ச்சி மிக வரலாற்றில் குறிக்க வேண்டிய ஒரு நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டு இந்திய அரசமைப்பு சட்டம் 1950ஆம் ஆண்டு முதல் நம்மை ஆளுகிற ஒரு அரசமைப்பு நிறுவனமாகி இன்றைக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த அரசமைப்பு சட்டம் வேண்டாம் என்று இன்னொரு கூட்டம் பேசிக்கொண்டிருக்கிறது. தந்தை பெரியார் அவர்கள் 1947 ஆகஸ்ட் 15 அன்று இந்தியா விடுதலை பெறுகிறது என்று அறிவித்த போது இது விடுதலை அல்ல, இது மேடோவர் என்று சொன்னார். செக்கு கொடுக்கும் பொழுது வழக்கறிஞர்களுக்கு தெரியும், செக்கு ஒருவர் பெயரில் கொடுத்தால் அவர் அதனை இன்னொருவருக்கு மாற்றி கொடுக்கிற வழக்கம் இருந்தது. அதற்கு பெயர் மேடோவர் என்று. அப்படி அதிகாரத்தை ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் பார்ப்பன பனியா கூட்டத்திடம் ஒப்படைத்து விட்டு போகிறார்கள். நாம் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள், இவங்க அரசியல் அதிகாரத்தை மேடோவர் செய்கிறார்கள். அன்று பேரறிஞர் அண்ணா அவர்கள், இல்லை, எப்படி இருந்தாலும் இது இந்த நாட்டு சுதந்திரம், இதனை நாம் கொண்டாட வேண்டும் என்று அண்ணா அவர்கள் சொன்னார்கள். இது இரண்டு தலைவர்களுடைய கருத்து. ஆனால் இந்த இரண்டும் இன்றைக்கு சமநிலைப்பட்டு நாம் என்ன காரணங்களுக்காக எதிர்த்தோமோ அந்த அரசியல் சாசனத்தை உருவாக்கிய காங்கிரஸ் கட்சி இன்று நாம் சொல்லுகிற திருத்தங்களை ஏற்றுக்கொள்ளுகிற இடத்திற்கு மாறியிருக்கிறது. இந்தியாவின் முதல் அரசியல் சட்ட திருத்தம் இடஒதுக்கீட்டுக்காக நடந்தது. அதற்கான போராட்டத்தை நடத்தியவர்கள் நாம். அந்த போராட்டத்தை அன்றைக்கு விமர்சனம் செய்த காங்கிரஸ் இயக்கம் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் அறிவிக்கிறார், நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம், அது கிட்டத்தட்ட வகுப்புவாரி உரிமைக்கு இட்டு செல்லும். இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிற இந்த சூழலில் இதற்கெல்லாம் இடமளிக்கக்கூடிய பிளெக்சிபிள் டாக்குமெண்ட் என்று பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வர்ணித்த அந்த பிளெக்சிபிள் டாக்குமெண்ட், மக்களுடைய தேவைக்கேற்ப மாறுதலுக்கு உட்படக்கூடிய அமைப்பை கொண்ட இந்த அரசியல் சாசனத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நாம் குரல் கொடுக்கிற இந்த காலகட்டத்தில் ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திரமே இல்லை, ராமர் கோயில் கட்டிய நாள் தான் இந்திய சுதந்திரத்திற்கான நாள், அதுதான் எங்களுக்கு விடுதலை நாள் என்று நமக்கு எதிர் தத்துவத்தை கொண்ட RSS தலைவர் மோகன் பகவத் அறிவித்திருக்கிறார். இனி அவர்களுடைய அடுத்த அறிவிப்பு, இந்த அரசமைப்பு சட்டம் வேண்டாம்,
மனுஸ்மிருதியே போதும் என்று வரப்போகிறது. இதை தவிர சில மறைமுக ஏற்பாடுகளை கொண்ட ஒரு டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் அவர்களிடம் இருக்கிறது. இதனை 2000 ஆண்டிலேயே தி ஏசியன் ஏஜ் என்ற ஆங்கில பத்திரிகை மிக வெளிப்படையாக எழுதியது. RSS இடம் ஒரு டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் தயாராக இருக்கிறது. அந்த கான்ஸ்டிடியூஷன் படி இந்தியாவை ஆளக்கூடியது ஜனநாயகத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றம் அல்ல, குரு சபா. குரு சபா தான் இப்பயே அப்படிதான் அது நாக்பூர்ல இருந்து ஆண்டு கொண்டு இருக்கிறது. குரு சபா ஆளும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பவர்கள் அதுக்கு ஜன்சபா அப்படின்னு பேரு. சும்மா மக்கள் ஓட்டு போடுவாங்க, ஒரு விளையாட்டு மாதிரி. அவங்க முடிவெடுக்க முடியாது. அதற்கு ஒரு மிரர் இமேஜ், கண்ணாடியை போல மாநிலங்களுக்கு வித்வத் சபான்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கு இந்த மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் எல்லாம் அங்க வந்து நிற்கும். அவங்க வித்வத் சபா நம்மை வழி நடத்துவார்கள். இந்த மாதிரியான ஒரு டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் ஏற்கனவே அவர்களால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான சோர்ஸ் மெட்டீரியல் என்னன்னா ஸ்மிருதிகள் தான். இந்த தத்துவ போராட்டம் தொடங்க போகிற இந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டத்துறை நடத்துகிற இந்த மாநாடு வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற மாநாடு என்று பதிய வைக்கப்படுகிறது. ஆர்டிகிள் 14 சட்டத்தின் முன்னிலையில் அனைவரும் சமமாக கருதப்பட வேண்டும். எல்லா உரிமைகளும் அனைவருக்கும் கிடைக்கும். யாரையும் எந்த வேறுபாடும் காட்டக்கூடாது. 15 இதனுடைய தொடர்ச்சி. 16 அரசு தொடர்பான வேலைகள் போன்றவற்றில் எல்லாரும் சமமா இருக்கணும். இந்த சட்டப்பிரிவுகளில் 15(3) அரசியல் அமைப்புடைய ஆர்டிகிள் 15(3) இதுதான் அரசமைப்பு எழுதப்பட்ட போதே இருந்தது. அந்த பிரிவு என்ன சொல்லியது? ஆர்டிகிள் நிறைய முந்தியெல்லாம் கேட்பாங்க, இந்த பேருந்துல வந்து பெண்களுக்கென்று இடம் ஒதுக்கும் போது அப்பதான் வந்து ஆண்களுக்கு பெண் உரிமை பற்றி எல்லாம் ஞாபகம் வரும். அப்ப பஸ்ல ஏறி கேட்பாரு, ஏங்க மத்ததுல எல்லாம் ஈக்குவல் ரைட் பேசுறீங்க, பஸ்ல மட்டும் தனியா சீட்டு கேக்குறீங்களே அப்படின்னு. அவங்க காலையில எந்திரிச்சு வீட்டுல வேலை செஞ்சு சமையல் பண்ணி பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு ஓடி ஓடி வந்து பஸ்ல ஏறி வர்றாங்க. அவங்களுக்கு கால் வலிக்கும், இடுப்பு வலிக்கும், அவங்களுக்கு உட்கார இடம் வேணும். நீங்க காலையில எந்திரிச்சு வீட்டுல பெஞ்ச தேய்ச்சிட்டு காஃபி கொடுத்தா அதை மெதுவா குடிச்சிட்டு மெதுவா நீங்க குளிக்கிறதுக்கு ஒருத்தர் சுடு தண்ணி வச்சு குளிச்சு கிழிச்சு புறப்பட்டு வர்றதே பெரிய வேலையா வர்றீங்க. நீங்க கொஞ்சம் நின்றுகிட்டு கூட வரலாம், தப்பு இல்லை, உங்க கால் கொஞ்சம் வேலை தான் செய்யட்டும் அப்படின்னு அப்போ நிறைய பேசுவாங்க ஒரு கட்டத்துல. அப்ப எந்த இடஒதுக்கீட்டு தத்துவத்துக்கும் இதேதான், எல்லாம் ஈக்குவல்ங்கிறீங்களே, அப்புறம் ஏங்க ரிசர்வேஷன்? இப்பயும் அறிவாளிகள் கேட்கிறாங்கல்ல, ஜாதி பேரை ஏங்க போடணும் அப்படின்னு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்த 15(3) என்கிற பிரிவு அரசியல் சாசனத்துல இணைக்கப்பட்டது. அது அடிப்படையிலேயே இருந்தது. அது எல்லாம் சமம் எல்லாம் சமம் என்பது பெண்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகளை சட்டங்களை வகுப்பதற்கு தடையாக இருக்காது. அது பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன், அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது. அதை போல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகிள் 19. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து பெண்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சா அப்படின்னா பெரிய கேள்வி. ஏன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் சட்டத்துல இருக்கு. ஆனா பெண்கள் வந்து நினைச்சதெல்லாம் பேசிட முடியுமா? பெண்கள் நினைச்சதெல்லாம் பேசிட முடியுமா? எழுதிட முடியுமா? ஒரு ஆண் எழுதுவதையே ஒரு பெண் எழுதினால் அது எப்படிங்க பொம்பளை அந்த மாதிரி எழுதலாம்? அது எப்படி ஒரு பொம்பளை அப்படி பேசலாம்? இன்னைக்கும் கேட்குறாங்க. அப்ப ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இந்தியா பூரா எங்க வேணா போலான் இருக்கு. பக்கத்து ஊருக்கு பஸ்ல போறதுக்கே பிரச்சனையா இருக்கு.
ஏன் இத்தனை மணிக்கு போன? ஒரு அஃபென்ஸ் நடக்குது, ஒரு தப்பு நடக்குது, ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு 9 மணிக்கு 10 மணிக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு வன்முறை நடக்குது. அப்படி வன்முறை நடந்தா இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் கேட்கிற, எத்தனை பேர் இத டிவியில பாக்குறவங்களும் யோசிச்சு சொல்லுங்க. எத்தனை பேர் 9 மணிக்கா, ராத்திரி 9 மணிக்கு அந்த பக்கம் போற திருடன் யாரு? ராத்திரி 9 மணிக்கு அந்த பக்கம் பொம்பளைங்களை வம்பிழுக்கிறதுக்கே நிப்பானே அந்த பொறுக்கி யாரு அப்படின்னு கேப்பீங்களா? 9 மணிக்கு இவ எதுக்கு அங்க போனான்னு கேப்பீங்களா? 9 மணிக்கு அங்க யார் நிப்பா, யார் குற்றவாளின்னு கேட்டா நம்ம மூளை சரியா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். 9 மணிக்கு இந்த பொண்ணு ஏன் அங்க போனான்னு கேட்டா அந்த குற்ற மனப்பான்மை உங்க மனசுலயும் இருக்குன்னு அர்த்தம். ஆகையினால இது முதல்ல நாம மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டியது, ஒரு பெண் சுதந்திரமாக வாழ்வதற்கான, சமமாக வாழ்வதற்கான, மனித மாண்புகளோடு வாழ்வதற்கான அனைத்து உரிமைகளுக்கும் அரசமைப்பு சட்டம் வழிவகை செஞ்சிருக்கு. இது 2வது கருத்து. 3வது, அதுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? இந்த சட்டங்கள் அமைந்ததுல திராவிட இயக்கத்துக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டா, இந்த அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 14 இருந்து 23 வரைக்கும் சொல்லப்படுகிற அடிப்படை உரிமைகள் தொடங்கி அரசியல் நெறிமுறைகள் வரைக்கும் அத்தனையும் நம்முடைய சுயமரியாதை இயக்க மாநாட்டு தீர்மானங்களாக நிறைவேறியவை. 2 மட்டும் சொல்றேன். 1929 செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டு தீர்மானங்கள். இது நமது குறிக்கோள் அப்படிங்கிற பேர்ல திராவிடர் கழகம் வெளியிட்ட வெளியீடு. இதுல அந்த தீர்மானங்கள் எல்லாம் இருக்கு. அதுல முதன்மையானதாக சொல்றாங்க, பெண்களின் கல்யாண வயது 16க்கு மேற்பட்டிருக்க வேண்டும் என்றும், மனைவி புருஷன் இருவரில் ஒருவருக்கொருவர் ஒத்துவாழ இஷ்டமில்லாத போது தம்முடைய கல்யாண ஒப்பந்தத்தை ரத்து செய்து கொள்ள உரிமை இருக்க வேண்டும் என்றும், விதவைகள் மறுவிவாகம் செய்து கொள்வதற்கு உரிமை இருக்க வேண்டும் என்றும், கல்யாணம் செய்து கொள்ள விரும்பும் ஆண்களும் பெண்களும் ஜாதி மத பேதமின்றி, ஆர்டிகிள் 21, ஜாதி மத பேதமின்றி தங்கள் மனைவி புருஷனை தேர்ந்தெடுத்துக் கொள்ள பூரண உரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும், அதற்கேற்றவாறு கல்யாண சடங்குகள் திருத்தப்பட வேண்டும் என்றும், கல்யாணம் முதலிய சடங்குகளை சொற்ப செலவில் நடத்த வேண்டும் என்றும் இந்த மாநாடு தீர்மானிக்கிறது. இது 1929. அதை போல பொது இடங்களில் ஆர்டிகிள் 14 சொல்றமே, அந்த பொது இடங்களில் நடமாடக்கூடிய உரிமை எல்லோருக்கும் இருக்க வேண்டும். நம்மவர்கள் தினசரி வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான, இது ஆர்டிகிள் 14க்கான விளக்கத்தை சட்ட புத்தகத்துல படிச்சீங்கன்னா இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்கு போய் படிச்சா இதுதான் இருக்கு. தினசரி வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ரஸ்தா, ரோடு, குளம், கிணறு, கோயில் முதலியவைகளில் நாம் சம உரிமை அடைவதற்கு முடியாதபடி சுயநலக்காரர்கள் தடையாக இருப்பதால் அவ்வுரிமைகளை நிலைநாட்டவும், சுயமரியாதைக்கு விரோதமாக உள்ள இடங்களிலெல்லாம் சுயமரியாதையை நிலைநாட்டவும் சாத்வீக முறையில் சத்தியாகிரகம் செய்ய வேண்டும் என்றும் இந்த கூட்டம் தீர்மானிக்கிறது. இதெல்லாம் வந்துருச்சு. பெண்களுக்கு சொத்துரிமை, பெண்களுடைய வாரிசு உரிமை, இவை அத்தனையும் அரசியல் சாசனத்தில் சொல்லப்பட்ட உரிமைகளை 1929, 30, 31 ஆகிய ஆண்டுகளில் சுயமரியாதை இயக்க மாநாடுகள் போட்ட தீர்மானங்கள் பேசியிருக்கின்றன. அடுத்தது, இந்த அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளில்
பெண்களுக்காக என்னென்ன சிறப்பு திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டுமோ அவற்றை உருவாக்கி இந்தியாவிலேயே பெண் கல்வியில் பெண்கள் முன்னேற்றத்தில் முதன்மை மாநிலமாக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற இடத்தை தமிழ்நாடு அரசுதான் பெற்றிருக்கிறது. அந்த உரிமையையும் பெருமையையும் பெற்றதற்கு அரசியல் சட்டப்படி அமைந்ததால் மட்டுமல்ல, அதற்கும் அடிப்படையான தீர்மானங்களை இயற்றிய இயக்கம் என்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் இந்த சர்டிபிகேட்டை நம்ம சொல்லல, தமிழ்நாடு அரசு கொடுக்கல, ஒன்றிய அரசினுடைய நல்வாழ்வுத்துறை அறிவிச்சிருக்கிறது. பெண்களுடைய கல்வி முன்னேற்றத்துல முதல் இடத்தில் இருப்பது தமிழ்நாடு. இது மட்டும் போதாது என்பதை உங்கள் நினைவில் கொள்ளுங்கள். பெண்களுக்கு எதிரான அனைத்து பழக்க வழக்கங்களையும் ஒழிக்க வேண்டும் என்று 51 சொல்லுகிறது. ஆர்டிகிள் 51 பெண்களுக்கு எதிரான எல்லா பழக்கத்தையும் ஒழிக்க வேண்டும். அதெல்லாம் ஒழிச்சிட்டோமா? பெண்களுக்கு எதிரான சொல்லாடலை ஒழிக்கிறோமா? பெண்களுக்கு எதிரான சிந்தனைகளை மாற்றிக்கொண்டோமா? இதையெல்லாம் செஞ்சு முடிச்சாதான் முழுமையான அந்த நோக்கத்தை நாம் அடைந்ததாக கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கிய பெண்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதிலும் வெற்றியாக கொடுப்பதிலும் முன்னிற்கும் தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த சட்டப்பிரிவு நடத்துகிற இந்த மாநாட்டில் இந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.